ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஓட்ஸ் பம்ப்கின் சப்பாத்தி. அதுக்கு நான் எல்லோ பம்ப்கின் எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பம்ப்கின் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதுலேயே ஒரு 80% வெந்துடணும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததாக அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி. அடுத்ததாக ஓட்ஸை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்ம 1/4 கப் பவுட்ரு பண்ண ஓட்ஸ், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், 1 கப் கோதுமை மாவு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவு அரைச்சி வச்சுருக்க பம்ப்கின் பியூரியை சேர்த்துக்கலாம். எனக்கு தண்ணி எதுவும் தேவைப்படல. உங்களுக்கு தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்கோங்க, இல்லை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அடுத்தது சப்பாத்தி செய்கிறதுக்கு கொஞ்சமாக தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்து நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.